ஜேம்ஸ் வசந்தன் கார் கண்ணாடி உடைப்பு, பெண்ணிடம் விசாரணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாங்க ஜேம்ஸ் வசந்தனோட கார் கண்ணாடி உடைச்சிட்டாங்க. இந்த மாதிரி டிவிகேவை பற்றி அவர் தப்பாக பேசுனதுனால தான் அவர் கார் கண்ணாடியை வந்து டிவிகே காரங்க யாரோ உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் பூம் பண்ணி ஒரு 2 நாளாக இந்த நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா இந்த போலீஸ் விசாரணை வந்து மேற்கொள்கிறாங்க. அந்த மேற்கொள்ளும் போது முக்கியமான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இவர் வந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கிறாரு. யார்? ஜேம்ஸ் வசந்தன். சாப்பிட போகும்போது அந்த ஹோட்டலாண்ட காரை நிறுத்துறதுக்கு வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சந்து மாதிரி இருக்கிற இடத்துல காரை நிறுத்திட்டு வந்திருக்காரு. இவர் சாப்பிட்டு ரிட்டர்ன் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட சம்பவம் அவருக்கு தெரிஞ்ச உடனே இது வந்து டிவிகே காரங்க தான் உடைச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பூம் பண்ணிட்டாங்க. அப்புறமா விசாரணை தான் தெரியுது, இவர் வந்து ஒரு ரோடு போகிற வழியில் அந்த காரை நிப்பாட்டதுனால அந்த வழியாக போக வேண்டிய யாரும் போக முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி வந்து கோபம் கொண்டு அந்த கார் கண்ணாடி ஒரே உடைச்சி தும்சம் பண்ணிவிட்டுருக்காங்க. அந்த விசாரணையில் வந்து அந்த பெண்மணிக்கும் டிவிகேக்கும் என்ன சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லியிருக்காங்க. பாவம் டிவிகேக்காரங்க அவங்களே எலெக்ஷன் பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டு டயர்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ஜேம்ஸ் வசந்தனோட கார் கண்ணாடி உடஞ்சி இது டிவிகேக்காரங்க தான் உடச்சின்னு சொல்லிட்டு அபாண்டமான ஒரு பழியை போகிறது வந்து ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற ஒரு செய்தி முக்கியத்துவம் கொடுத்து 4th பேஜில் தினமணியில் கொடுத்துருக்காங்க.